ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன், என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 10வது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த அக்டோபர் மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. இந்த அக்டோபர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவம்பர் மாதமானது ஆங்கில மாதத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய நவம்பர் மாதம் இருக்குல்ல, அதற்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நவம்பர் மாதம் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றங்களை கொடுக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நவம்பர் மாதம் தலையெழுத்து மாறும். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நவம்பர் மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ நவம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் அதை எப்படி தக்க வைத்து கொள்ளணும், ஆபத்தாக இருந்தால் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். ஆக்சுவலி நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்மளுக்கான அதிர்ஷ்டமும் ஆபத்தும் சரி, அதற்கு கிரகங்கள் எப்படி பயணிக்குதோ அதை பொறுத்துங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே கண்டிப்பாக பல ஆபத்துக்கள்லேருந்து நாம் தப்பிக்கலாம். அந்த வகையில் முதல்ல நவக்கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நவம்பர் மாதத்துக்கானதை ஷேர் பண்ணுறேன். முதல்ல உங்கள் ராசிக்காரங்க நவம்பர் மாதம் என்ன மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பலன்கள் என்னங்கிறதையும், உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன்கள் பெறுவீங்கிறதையும், பரிகாரம் செய்ய வேண்டியதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுசாக எல்லாமே நவம்பர் மாதத்துக்கானதை தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ வீடியோவை கன்னி ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நவம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி 6 முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்க இருக்குது. ஆக்சுவலி இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால எல்லாருமே ராஜ வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்கள் ராசிக்காரர்களுக்கு ராஜ வாழ்க்கை வாழ்வீங்களா வாழ மாட்டீங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல 6 கிரக பயிற்சிகள் நடக்குதுன்னு சொன்னால அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன், அதை வாங்க பார்ப்பீங்க. ஒவ்வொரு மாதமுமே கிரகங்களுடைய பயிற்சி அடைந்து தங்களுடைய நிலையில் மாற்றத்தை கொடுக்கிறது. அந்த வகையில் நவம்பர் மாதத்தில் 6 கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்கு. இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே பலன்கள் கிடைக்கும். அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஜோதிடத்தில் ஒவ்வொரு மாதமும் நிகழக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நம்மளுடைய வாழ்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் 2025 ஆண்டு நவம்பர் மாதம் பல முக்கிய கிரகங்கள் பயிற்சிகளை காண இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் நிதானமாக அறியப்படக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு என்று சொல்லலாம். அத்தோடு சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் குரு போன்ற முக்கிய கிரகங்களுடைய நிலைகள்லேயும் மாற்றங்கள் நிகழ்கிறது. இந்த மாற்றங்கள் அனைத்துமே ராசிகளுக்கு பலன்களை வழங்கும் என்றாலும் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு பலன்களை அள்ளி வழங்க இருக்கு. நவம்பர் மாதம் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசியில் உங்கள் ராசிக்காரங்க இருக்கிறீங்களா என்பதை வீடியோவை பார்த்து பலன்களை தெரிஞ்சுக்குங்க. நவம்பர் மாதம் கிரக பயிற்சிகள் முதல்ல என்னென்னங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நவம்பருடைய 2ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார். நவம்பர் 10ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிலையில் பயணிக்க இருக்கிறார். நவம்பர் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிலையில் அடைகிறார். நவம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து வெளியேறி விருச்சிக ராசிக்குள் நுழைகிறார். அப்புறம் சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். நவம்பர் 26 சுக்கிரன் 2வது முறை பயிற்சியாகி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்குள் நுழைகிறார். இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்களால் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை காண இருக்கிறீங்க. ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பொது பலனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பொது பலனில் முதல்ல உங்கள் ராசிக்கான பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்களை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
எந்த ஒரு வேலையையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்து முடிக்கணும். அப்படி செய்து முடித்திங்கன்னா வரக்கூடிய மாதம் எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடந்து முடியும். முக்கிய நபர்களுடைய உதவிகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த தாள்கள் நல்ல தாள்களாக வந்து சேரும். விருப்பங்கள் உங்களுக்கு என்னவோ அது மொத்தமாக கைகூடும். நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களோடு பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது. பணவரவு அப்போ தான் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் மெயினாக தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமானது காணப்படும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலை காணப்படும். நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி பெறுவது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அந்த ஆதரவை மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தில் கூட குதூகலமான சூழ்நிலையானது காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது கூடும். உங்களுடைய சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு இதமளிக்கும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவாங்க. பெண்கள் நீங்கள் நிதானமாக பேசுவது நன்மை தரும். பணவரவு திருப்தி தரும். எதிர்பார்த்த தாள்கள் ஈஸியாக உங்களுக்கு வரும். அப்புறம் அரசியல்வாதிகள் உங்களுக்கு கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. சகாக்களோடு உரிமையாக பேசி பெயரை கெடுத்து கொள்ள வேண்டாம். எனினும் கட்சி மேல்மட்டத்தில் மதிக்கப்படுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மூத்த கலைஞர்களால் ஆதாயம் அடைவீங்க. பழைய நிறுவனத்திலிருந்து புதிய வாய்ப்பு தேடி வரும். சம்பள விஷயத்தில் கராராக இருப்பது அவசியம். மாணவர்கள் சக மாணவர்களோடு பழகும்போது கவனம் தேவை. பாடங்கள் எளிமையாக தோன்றும். ஸோ உங்களோட ராசிக்கு பொது பலனில் இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. கன்னிராசி உத்திர 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. கன்னிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வீண் அலைச்சல் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். வாக்குவன்மையால் அனுகூலம் உண்டாகும். எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லது. பணம் சார்ந்த கஷ்டங்கள் அப்பதான் குறையும். காரிய வெற்றியும் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும். மூத்த இது கேட்குறத பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் ஆதாயம் அடைவீங்க. பழைய நிறுவனத்திலிருந்து புதிய வாய்ப்பு தேடி வரும். சம்பள விஷயத்தில் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். ஸோ உத்திர 2, 3, 4 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஸ்தமில் பிறந்த கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் காரிய அனுகூலமானது உண்டாகும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும். சுய நம்பிக்கையானது உங்களுக்கு அதிகரிக்கும். புத்தி தெளிவுங்கிறது உங்களுக்கு உண்டாகும். எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உண்டாகும். அந்த தைரியம் உண்டாகும் போது அந்த தைரியத்துக்கேற்ப செயல்படணுங்கிறது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். ஸோ சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும். எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்க பெறும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும். முக்கிய நபர்களுடைய உதவிகள் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் நீங்கள் பெறுவீங்களோ அதை நவம்பர் மாதத்துக்கானதை சொல்லிட்டேன். சொன்னதை கன்னிராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குனீங்கன்னா கஷ்டங்கள் தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமை வரக்கூடிய மாதம் ஞாயிறு, வியாழன். சந்திராஷ்டம தினம் நவம்பர் 14, 15. அதிர்ஷ்ட தினம் 8, 9. உங்களுக்கான முழுமையான பலன்கள் இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.